ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மூனாய் கண்பாலா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாண்டியராஜர் ஒரு ஏகே தலைவன் தலைவி பற்றி தான் பார்க்க போகிறோம். பாண்டியராஜர் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு ரம்மியமான ஒரு கிராம சூழலாகட்டும், அதில் சொந்தங்க பந்தங்கள் நிறைஞ்சுதான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல தலைவன் தலைவி படத்துலையும் அதே மாதிரி சொந்த பந்தங்கள் எக்கச்சக்கமான உள்ள படத்துல அதுல சொந்தத்துக்குள்ள ஒரு நடக்கிற பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற பிரச்சனையை தான் படமா எடுத்திருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச்சு காரணம் பாண்டியராஜா இருந்தாலும் விஜய் சேதுபதியும் அதே மாதிரி நித்யா மேனன் தான். ஏன்னா விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா மகாராஜாக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு, நித்யா மேனன் சமீபத்துல பாத்தீங்கன்னா திருவிழாளர் படத்துக்கும் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆக்டிங். ஜாம்பவான்ஸ்க்குலாம் நடிக்கிற படமே மிகப்பெரிய ஹைப் தான் படத்துக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, விஜய் சேதுபதி நித்யா மேனனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு அந்த ஊர் உள்ள கருப்பர் சாமி கோயில் மொட்டை அடிக்க வராங்க. அப்ப விஜய் சேதுபதி தூரத்துல இருந்து ஓடி வராரு. யாரை கேட்டு என்னோட குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறீங்க, என்னை கேட்காம நீங்க ஒரு அப்பனா இருந்து என்னை கேட்காம ஏன் நீங்க மொட்டை அடிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சு, ஏன் அந்த அந்த நித்யா மேனனுக்கு விஜய் சேதுபதிக்கு என்ன ஒரு பிரச்சனை, இது எதனால இந்த பிரச்சனை, எதனால இந்த சண்டை, இதுக்கு மத்தியாசம் பண்றதுக்கு எவ்வளவு பேர் வராங்க, கடைசியில அந்த சண்டை தீர்ந்துச்சா, அவங்க அன்யூன்யமா ஒன்னா சேர்ந்தாங்கன்னு தான் படத்தோட கதை. இந்த படத்தோட கதைக்களங்கள் இது பார்க்கறதுக்கு இப்படி இருந்தாலும் படம் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா யோகி பாபுல இருந்து எல்லாம் படம் சூப்பராகவே ஆரம்பிக்குது. படத்தை ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் கலகலப்பா தான் இருக்கணும். எந்த விதத்தையும் சோகத்தை சொல்லி யாரும் அள வைக்க கூடாது. எல்லா ஒரு சோகமான விஷயத்த கூட இந்த படத்துல ஒரு சந்தோஷமா தான் கொண்டு போயிருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி நித்யா மேனன் நல்லா சத்தமா போட்டு பேசி பேசியே வால்யூமே ஆஃப் பண்ணாலும் சத்தமா கேட்குற மாதிரி தான் படத்துல அவங்க இருக்காங்க. பட் ஆனா அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தீபா, நம்ம விஜய் சேதுபதியோட அம்மாவும் நடிச்சிருக்க தீபா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மேக்சிமம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுல என்னன்னா விஜய் சேதுபதியோட ஒரு நல்ல ரோல். ஆனா படத்திலேயே அதுக்கான சிம்டம்ஸ் அப்பப்போ அவரே சொல்லிடுறாரு. எப்ப நானும் நித்யா மேனனும் கல்யாணம் ஆகி ஒழுங்கா தானே பிறப்போம், இந்த அம்மாக்களும் நாத்தனாருங்க பண்ற பிரச்சனையாலதான் இந்த குடும்பம் பிரியுது. அதே மாதிரி நித்யா மேனோட அம்மா பின்னாடி இருந்து பண்ற விஷயத்துல தானே இந்த குடும்பத்துல இது மாதிரி பிரச்சனை வருது. இதுக்கெல்லாம் ஒரு சிம்பிளான தீர்வு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் படத்தை சூப்பரா கொண்டு போறாங்க. படம் ஒரு 5 மணி நேரம் படம் வச்சிருந்தா கூட அந்த 5 மணி நேரத்துக்கு பாண்டியராஜ் அதுக்கான செக்மெண்ட் வச்சிருப்பார் போல இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அதுக்கான அந்த ஒண்ணு சேர்றதுன்னு அவங்க எப்படி ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு தெரியும். பட் அது எவ்வளவு சூப்பரா, எவ்வளவு கலகலப்பா, எவ்வளவு சந்தோஷமா அவர் கொண்டு போறாருதான் படத்தோட ஒரு முக்கியமான ஒரு பிளஸே சொல்லலாம். படத்துல பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தை காமிச்சதுதான் கேமரா. நல்ல லைட்டிங், கேமரா எஃபெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமா அந்த ஊர், அந்த கோவில அந்த ஒரு ஆம்பியன்ஸ்ல அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. படத்துல எல்லாருமே அவங்கவுங்க பங்களிப்பு நிறையவே கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, நித்யா மேனன், தீபா, அப்புறம் சரவணன் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நித்யா மேனன் தம்பியா சுரேஷ் நடிச்சிருக்காங்க. இது மாதிரி பல பேர் இது கேரக்டர்ஸ் அவங்கவுங்க வேலையை பண்றாங்க. அது இல்லாம காளி வெங்கட்லாம் ஒரு சூப்பரான ரோல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட்டும் அப்புறம் நம்ம மைனா அவங்களாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன நமக்கு இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்து பலான கதை தான். ஆனா இது இந்த ஒரு பிரச்சனையால பல குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு போயிருக்காங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. படத்தை பாருங்க, உங்களுக்கும் அதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் படத்துல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்து ரசிக்கக்கூடிய படம் தான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனாய் பாலா.